தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் 13/9/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், ஐயப்பனுடைய வழிபாடுகள், மகாவிஷ்ணுடைய வழிபாடுகள் இவ்வாறு இந்த சனிக்கிழமையிலே செய்து கொள்வது ஒரு சிறப்பை தரக்கூடியது. அத்தோடு இன்றைய தினம் இந்த கபில சஷ்டி என்கின்றதாகிய சஷ்டி விரதம். அவ்வாறு இந்த மாலைய பட்சத்திலே அந்தந்த திதிகள் மறைந்தவர்களுடைய திதிகள் ஞாபகம் இல்லை என்றால் இந்த கபில சஷ்டி என்று போடப்பட்டிருக்க சஷ்டி திதியிலே சிரார்த்தம் செய்யலாம், பரணியிலே சிரார்த்தம் செய்யலாம், மத்திய அஷ்டமியிலே சிரார்த்தம் செய்யலாம், சஸ்திரக மாலயத்திலே சிரார்த்தம் செய்யலாம், அமாவாசையிலே சிரார்த்தம் செய்யலாம். இவ்வாறு இந்த சிரார்த்தங்கள் செய்யப்படுகின்ற பொழுது ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது எதுவோ அது சிரார்த்தம். சிரார்த்தம் என்பது ஏதோ 4 பேர் எங்களை பெருமையாக பார்க்க வேண்டும், எங்களுடைய அப்பாவுக்கு நாங்கள் சிரார்த்தம் செய்கிறோம், மாமாவுக்கு சிரார்த்தம் செய்கிறோம், அம்மாவுக்கு சிரார்த்தம் செய்கிறோம் என்று பலரும் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக நாம் ஆடம்பரமாக செய்வது அல்ல. ஸ்ரத்தையோடு செய்வதனாலே அதுக்கு சிரார்த்தம் என்று பெயர். இந்த மனம் விரும்ப வேண்டும், புத்தி விரும்ப வேண்டும், செயல் ஒழுங்காக இருக்க வேண்டும், வேறு சிந்தனை இல்லாமல் அவசரம் இல்லாமல் இந்த நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் உறவுகள் அவர்களுக்காக செய்யப்படுகின்ற சிரார்த்தம் என்பது ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டியது. அவ்வாறு செய்து தர்ப்பணங்கள் தானங்கள் கொடுக்கிறோம். இந்த தானம் கொடுப்பது அவர்களுக்கு போய் சேருமா என்றால் நிச்சயமாக போய் சேரும். சூரிய பகவானை சாட்சியாக வைத்துக் கொள்வார்கள். இந்த சூரிய பகவான் திரிலோக சஞ்சாரி மட்டுமல்லாமல் அவர் இந்த உலகத்தை சுற்றி வருபவர். இங்கே மண்ணுலகிலே நாம் இந்த சிரார்த்தம் செய்கின்ற பொழுது சூரிய பகவானை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் கொடுத்து அவருக்கு அர்க்கியங்கள் கொடுக்கின்ற பொழுது இந்த சூரிய பகவான் சுற்றி கொண்டு போகிற பொழுது எந்த உலகத்திலே எந்த ரூபத்திலே அந்த ஆத்மா இருக்கிறதோ அங்கே சென்று இந்த சூரியன் சாட்சி சொல்லுவாராம், உன்னுடைய பிள்ளை இன்று சிரார்த்தம் செய்தான், என்னைத்தான் சாட்சியாக வைத்தான், நான் தான் அதற்கு சாட்சி என்று அந்த சூரிய பகவான் சுற்றி கொண்டு வருகின்ற பொழுது அங்கே அந்த சாட்சி சொல்லுவார் என்பது ஒரு ஐதீகமான நம்பிக்கையோடு கூடியது. அவ்வாறு அந்த சிரார்த்தங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அவையெல்லாம் நமக்கு நல்ல பலனை தரும். எந்தெந்த ரூபத்திலே பிதர்கள் இருக்கிறார்களோ அந்த ரூபத்திலே என்ன உணவு தேவையோ அந்த உணவு அங்கே மாற்றி கொடுக்கப்படும். இப்போ பொதுவாக நாங்கள் அயல் நாட்டிலே வெளிநாட்டிலே இருக்கிற ஒரு அன்பர் இங்கே உள்ள அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பணம் அனுப்ப வேணுமாக இருந்தால் அந்த நாட்டு பணத்தை இங்கே அனுப்புவது அல்ல, அந்த நாட்டு பணத்தை அங்கேயுள்ள இந்த காசுகள் பரிமாற்றம் செய்கின்ற இடத்திலே கொடுத்தால் இங்கே அவர்கள் அந்தந்த நாட்டுக்குரிய காசை கொடுப்பார்கள். இவையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம்.
அதே போல் இங்கே நாம் செய்கின்ற சிரார்த்தங்கள் மூலமாக, தர்ப்பணங்கள் மூலமாக, அவர்களுக்கு படைக்கின்ற உணவுகள் மூலமாக அவர் எந்த ரூபத்தில் இருக்கிறாரோ, புல்லாகி பூடாயி புழுவாய் மரமாய் பல்லிருவமாய் பறவையாய் பாம்பாய் எத்தனையோ வடிவங்கள், எந்த ரூபத்தில் யார் இருக்கிறார்கள், யாருக்கு எந்த வடிவத்தில் அவர்கள் இருந்தாலும் அந்த உருவத்திலே என்ன உணவு தேவையோ அந்த உணவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு கூடியதான் இந்த சிரார்த்தம். நம்பிக்கை அடிப்படையில் செய்வதும், அங்கே படையல் முடிந்ததும் நாம் உணவு உண்பதற்கு முன்பு காக்கைக்கு ஒரு பிடி எடுத்து வைப்பதும், பசுமாட்டுக்கு அந்த உணவுகளும், இங்கே தர்ப்பணம் செய்த நீரோடு சேர்ந்த வைக்கப்படுகின்ற அந்த மாவினாலே செய்யப்பட்டது அல்லது பச்சை அரிசியினாலே பிடிக்கப்பட்ட உருண்டைகள், அந்த பிண்டம் என்கின்ற உருண்டைகளை அவையெல்லாம் பசுமாட்டுக்கு வைக்கின்ற பொழுதும், பசுமாட்டிலே 30 கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். எனவே எல்லா பலன்களையும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூடியதாகிய இந்த சிரார்த்தங்களை நாமும் செய்து இறையருளோடு சேர்ந்து பிதிர்களுடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்த் சுபம். ஆகவும் துடிப்புள்ளவர்களாகவும் ஈடுபாடுள்ளவர்களாகவும் இருப்பர். இன்னும் சிலர் ஒன்றுமே செய்யாதவர்களாக, எல்லாவற்றையும் அவர்கள் எதிர்க்கின்றவர்களாகவும் குறை கூறுகின்றவர்களாகவும் எப்பொழுதும் எதையுமே நன்மையாக பார்க்காதவர்களாக அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றவர்களாக பார்ப்பார்கள். இன்னும் ஒரு வகையினர், மூன்றாவது வகையினர், அவர்கள் என்ன நடந்தாலும் எப்படி இயங்கினாலும் அவர்களுக்கு ஆர்வமும் இல்லை, அவர்கள் கண்டிப்பவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். ஏதோ இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ ஏனோ தானோ என்ற போக்கிலே இருப்பார்கள். அப்படித்தான் எங்களுடைய மறை வாழ்விலேயும் நாங்கள் துடிப்புள்ள, உயிரூட்டமுள்ள, எல்லாவற்றிலும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாகவும் ஆவல் கொண்டவர்களாகவும் இருக்கின்றோமா? எதை எங்களுடைய குடும்ப வாழ்வாக இருக்கலாம், எங்களுடைய மறை வாழ்வாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய சமூக வாழ்வாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நாங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதல்ல. அதாவது முதன்மையானவர்களாக எங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும், எங்களுக்கு விளம்பரம் செய்ய வேண்டும், எல்லோரும் எங்களை பாராட்ட வேண்டும், பெயர் புகழுக்காக அல்ல. மாறாக என்னுடைய பங்களிப்பை என்னால் செய்ய முடியுமா? ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு ஆற்றல்கள், திறமைகளை தந்திருக்கின்றார். இவற்றையெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் இறைவனுக்கு உரியவர்களாக மாறுகின்றோம். ஒரு வேலைத்தளத்திலே நாங்கள் பார்க்கலாம், சிலர் வெறுமனே ஊதியத்துக்காக இருப்பார்கள், அல்லது வேறுவர் இதை எங்களுக்கு செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, ஏனோ தானோ என்று இருப்பார்கள். சிலர் துடிப்போடு அதை தரமாக செய்ய வேண்டும், நல்லதாக செய்ய வேண்டும், என்னால் இயன்ற முழுமையோடு நான் செய்ய வேண்டும், ஐ வாண்ட் டு டூ மை பெஸ்ட், என்னால் இயன்றவற்றை நான் செய்து என்னுடைய ஈடுபாட்டினாலே வருகின்ற அந்த வெற்றியை, நல்ல முடிவுகளை நான் பெறுகின்ற பொழுது அதிலே திருப்தி காணுவோம், சந்தோஷம் காணுவோம். ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக செய்து அது வெற்றிகரமாக வந்துவிட்டால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், மனநிறைவு அடைவோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாகும். இவ்வாறு எங்களுடைய மறை வாழ்விலும் நாங்கள் ஏனோ தானோ என்று இருக்காமல், அல்லது நாங்கள் எப்பொழுதுமே குறை கண்டுபிடித்து அவற்றை பற்றி குறைவாக பேசுகின்றவர்களாக இருக்காமல், ஈடுபாடோடு நான் என்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும், நான் என்னுடைய ஆற்றல்கள், திறமைகளை பயன்படுத்த வேண்டும், நான் அடுத்தவர்கள் என்ற அந்த மனநிலையோடு பணி செய்ய வேண்டும், முன்னேற்றத்துக்காக உழைக்க வேண்டும், சமூகத்திற்காக பாடுபட வேண்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தவர்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற அந்த தியாக மனத்தோடு ஈடுபாடு கொண்டவர்களாக என்னால் இயன்றதை நான் செய்ய போகின்றேன், ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய பங்களிப்பை கொடுக்க போகின்றேன் என்ற அந்த தாராள மனதோடு நாங்கள் செயல்படுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே தானாகவே மனநிறைவும் சந்தோஷமும் வெற்றி உணர்வுகளும் எங்களுக்கு கிடைக்கும். அந்த அமைதியையும் வெற்றி உணர்வுகளையும் அந்த அமைதியையும்
எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைவையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணம் செய்து துடிப்புள்ள உயிரூட்டமுள்ள கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்வோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன், ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.